கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாத என்று வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். தேவனுடைய பிரதான கிருபையினாலே ஒரு குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் இந்த மாலை வேளையில் கூடி தேவனுடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை தியானிக்கவும் அதற்கு கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாக நம்ம மாறவும் தேவன் இந்த நாளை நமக்கு கிருபையாக தந்திருக்காங்க. அதற்கு தேவனுக்கு மறுபடியும் நன்றிகளையும் துதி சோதரங்களையும் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போது சத்தியங்களை அநேகம் தியானிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய பிரெயின் டிஸ்கஷன்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? வளர்ச்சி, ஏதோ ஒரு வளர்ச்சியை நோக்கி. அப்படின்னா அதுக்குடைய ரிசல்ட் நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள், உள்வாங்கிற தியானங்களில் ஒரு எண்டு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். இப்போ ரிசல்ட் இல்லாத ஒரு எக்ஸாம் போயிட்டே இருக்குங்களா, அந்த எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது ரெண்டு ரிசல்ட் இருக்கும். ஒருத்தர் ஃபெயில் ஆயிடுவாங்க, பொதுவாக உலகத்தில் ஃபெயில் ஆயிடுவாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க, பாஸ் ஆவாங்க. ரெண்டுமே இருக்கும். இப்போ யார் ஃபெயில் ஆவாங்க, யார் பாஸ் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அதை என்ன நோக்கத்திற்காக உள்வாங்கிறோமோ அந்த நோக்கத்தை சரியாக உள்வாங்கி ப்ரெசென்ட் பண்ணாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அவங்க தேவனுடைய சமூகத்தில். இப்போ நம்ம இந்த நாளில் கூட இப்போ அதனால பார்க்குறோம், நம்ம படிக்கிறோம் வேத, நம்ம தீமோத்தேயுல 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் எந்த நற்கரையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் இருக்குது அப்படின்னு. ஆமாம், புரோஜனம் பிள்ளைகளுக்கு. அப்படின்னா நமக்கு என்ன ஒரு மாற்றம் வரும்னா, எந்த நற்கிரியையும் செய்ய நான் என்ன இருக்கணும், தகுதி உள்ளவனாக ஆகும்படி தான் அந்த கான்செப்ட்ஸ்லாம். அப்போ நான் தகுதி உள்ள ஏதோ ஒரு நிலைக்கு வரணும். அப்போ நம்ம இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் சின்ன சப்ஜெக்ட் தான், ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் தான் போகும், கேட்டிங்களா? அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி. ஒரு தீர்மானம் எடுத்து இந்த சப்ஜெக்டில் போகலாம். என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, தீர்மானத்தை கடைசி எடுப்போம். இந்த சப்ஜெக்ட் முடிக்கும்போது தான் நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம், சரியா? இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட, ஏன்னா தலைப்பு என்ன வர்த்திருக்கோம், வார்த்தையின் வல்லமை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். அப்போ வார்த்தையை குறித்ததான விஷயத்தில் நம்ம நினைச்சுக்கணும், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன சப்ஜெக்ட் நம்ம தியானிக்கலாம். அன்புக்குரிய சோழர்களை படிக்கலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுபவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பார்த்தீங்களா, அருமையான ஒரு வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பார்த்தீங்களா? அப்படின்னா நாம் மரணத்தை விரும்பினாலும் சரி அல்லது ஜீவனை விரும்பினாலும் சரி, அதோடைய அதிகாரம், நாவின் அதிகாரம், அதில் நம்ம பேசுகிற வார்த்தையில் இருக்குது. என்னது? அப்போ சில பேர் என்ன ஏழை பிரியப்படுகிறோம், அவருடைய கனி எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான ஒரு விஷயத்தில் நம்ம கனி வெளிப்படும். ஒரு விஷயத்தில் எப்படி வெளிப்படுமா, ஜீவனுக்கு ஏதுவான கனிகள். அப்போ நம்ம எதை பற்றி கொள்ளணும், எதை விடணும், அதுதான் நம்ம இன்றைக்குள்ள தியானமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன பார்த்தீங்களா, என்ன பாயிண்ட்? மரணத்துக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள், மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்படின்னா நான் பேசுகிற வார்த்தைகளில் தான் ஒருத்தன் மரணத்துக்கு ஏதுவான விஷயத்தை செய்கிறானா அல்லது ஜீவனுக்கு ஏதுவான. இப்போ நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், நான் மற்றவங்கள்ட்ட ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை மட்டுமே பேசி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, அல்லது என்னுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு எப்படி கொண்டு போகுது, எப்படி அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது, அவனுக்கு ஜீவன் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நிதானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பேசுகிற ஒரு வார்த்தையை, வசனத்தை படிப்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 37வது வசனம். ஏன்னா
எது அந்த நாவில் இருக்கிற ஜீவனும், அதாவது மரணமும் ஜீவன் நாவில் இருக்கிறது, அதில் பிரியப்படாது. அப்போ அந்த 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 எப்படி அவங்க ஒருத்தர் நம்மளை மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் பேசுகிறாங்க, இல்லை ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் பேசுவாங்க, எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா படிங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 12வது அதிகாரம் 37வது வசனம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமன்றத்தில் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளியில் தீர்க்கப்படுவாய் என்றார். பாத்தீங்களா, நம்முடைய வார்த்தையினால தான் நம்ம எப்படி தீர்க்கப்பட போறோம்? நீதிமான் என்றும் நம்முடைய வார்த்தையினாலதே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவோம். எல்லாமே நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. பார்த்தீங்களா? அப்போது நம்ம இது கூர்ந்து சில காரியங்களுக்குள்ளே போய் பார்க்கும்போது சில நேரத்தில் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம மாற்றி பேசினா, திடீர்னு ஒரு வார்த்தையை நம்ம மாற்றி பேசுகிறோம் அப்படின்னு வைங்களேன், என்ன நடக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். கல்யாணம், ஒரு கணவன் மனைவி கல்யாணம். அப்புறம் அந்த பாஸ்டர் வந்து 2 பேரையும் கல்யாணத்தில் என்ன சொல்லுவார்னா, கணவனை பார்த்து ஒன்று அருகில் இருக்கிற இந்த சோ அப்புறம் என்னது அருகில் இருக்கிற உன்னுடைய துணை மனைவி வந்து அப்போ இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் உன்னோட பிரமாணிக்கமாக இருப்பார். இங்கே மனைவி இந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, உன் அருகில் இருக்கிற உன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லுறதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லிட்டா தப்பி, அருகில் இருக்கிற என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன செய்யிட்டாங்க, கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றி வந்துட்டு அந்த அம்மாவும் கொஞ்சம் ஷையில், ஐயோ திரும்பியும் மறுபடியும் கணவன், என் அறிவுகளுக்கு கணவன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தை சில இடத்துல பிரயோகிக்கப்படும் போது மாற்றி நம்ம உச்சரித்தாலே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாவின் அதிகாரம் வந்து மாறுது. அப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக அந்த கவனமாக எங்கே என்ன பேசணுமோ அந்த விஷயங்களை தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது அன்புக்குள்ளே. இன்றைக்கி இன்னும் உலகத்தில் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவர்கள், இன்றைக்கி உலகத்தில் பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்க யாரெல்லாம் நம்ம சொல்லலாம்? சொல்லுங்கள், யாராவது ஒரு 4 பேர் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டாலின் இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லுங்கள். ஏதாவது ட்ரம்ப்பு, அப்புறம் இந்தியன் பிரசிடென்ட், இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்படுறாங்க, அப்படி தானே? இப்போ இவங்களெல்லாம் கூர்ந்து மனிதர்கள் இன்றைக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ ட்ரம்ப் பேசுகிற வார்த்தையெல்லாம் யாராவது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்களா? அவரை எப்படி ஒரு காமெடி பீஸாக இன்றைக்கி பார்க்காங்க எல்லோரும். இவர் காலையில் ஒன்று பேசுகிறாரு, சாயங்காலம் ஒன்று பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னே தெரியல சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஏன்? அந்த வாய் என்ன செய்யணும்? நல்லவைகளை பேச மாட்டேங்குது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்று இதே மாதிரி எந்த மனுஷனுக்கு யாருமே இருக்கக்கூடாது. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப தெளிந்த ஒரு மனநிலைமையோடு நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னும் சில நேரத்தை சொல்லுவோம், இன்னும் சில நேரங்களில் நம்ம பேசும்போது என்ன பேசுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஜாலி அடிப்பாங்க, இல்லை ஏதாவது கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தருக்கு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு சொல்லுவாங்க கடைசியாக, சும்மா ஜாலிக்கு பேசணும் பிரதர் சொல்லுவாங்க, சும்மா சொன்ன பிரதர், ஜாலிக்கு சொன்ன பிரதர்னு. இன்னும் அன்புக்குரியவர்களே, புதிய திருஷ்டிகளுக்கு அப்படி அந்த காரியமே இருக்கக்கூடாது. சில பேர் சொல்கிறது உண்டு. அப்படின்னா நம்முடைய நாவின் அதிகாரம் ஒரு மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் கொடுக்குதா, ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை நமக்குள்ளே வரணும், மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த ஜீவன் கொடுக்குற வார்த்தைகளாக நமக்கு இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. இதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனம் படிங்க. ப்ராவர்பு 12:18 படிங்க. 12:18. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பட்டை குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பாத்தீங்களா? பட்டைய குத்துகள் போல் பேச அப்படின்னு என்னது? சில பேர் பேசிட்டாலே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே குத்தி அங்கே வந்துடும். சில பேர் பேசுகிற வார்த்தைகள் யதார்த்தமாக அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க பேசுகிறது மற்றவங்களை வலிக்க காயப்படுத்துங்கிறதே கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ பேசுகிறதும் உண்டு. கண்டிப்பாக பண்ணிங்க, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். அது என்னது? ஞானம் உள்ளவர்கள் நாவோ ஔஷதம் அப்படின்னு என்னது? ஔஷதம் என்னது? மருந்து. அது காயத்தை ஆற்றுறதா இருக்கு. அப்போ ஒரு டாக்டர் போல நம்ம இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ஒரு டாக்டர் தான் என்ன செய்வார்? மருந்து போட்டு காயத்தில் ஆற்றுவார். அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ஒருத்தரை சுகப்படுத்தணும், அது ஜீவன் கொடுக்கறதா இருக்கணும். அப்பந்தான் அதுதான் ஒரு புது திருஷ்டி பேசுகிற வார்த்தைகள்.
அந்த வார்த்தைகள் ஜீவன் கொடுக்கதா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு வார்த்தையில் பேசுகிறாங்க பாருங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனம் பார்த்தீங்களா? ஏன்னா இந்த நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை எதுதான் வெளிப்படுத்தும்? நம்முடைய இருதயத்தில் உள்ள நம்ம நாக்கு தான் வெளிப்படுத்தும், வாய் மூலமாக வெளிப்படுத்தும். அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறாங்க. படிங்க. அப்படின்னா ஒரு மனிதர் அதாவது மரணத்துக்கு ஏதுவான வார்த்தையை பேசுகிறாரா அல்லது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையை பேசுகிறாரா, எதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும்? அவருடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தையை வச்சு தான் சொல்ல முடியும். இது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். இது நம்மளை ஜீவனுக்கு ஏற்று கொண்டு போகுது, இது மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகுது. அப்போது ஒரு மனுஷன் நம்மளை ஜீவனுக்கு வழி நடத்துகிறாரா இல்லை மரணத்துக்கு ஏதாவது வழி நடத்துகிறாருன்னா அவருடைய வார்த்தையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? டிசைட் பண்ண முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நம்ம பொதுவாக மூளை எது ஃபாஸ்ட்டாக நம்ம உடம்புல இயங்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மூளை தான். மூளை இருக்குல்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இயங்கும் தெரியுமா? ஒரு இப்படிங்கிறதுக்குனால சூரியனுக்கு போய்ட்டு நம்ம வந்துடுவோம். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள், பார்த்தீங்களா? எவ்வளோ ஃபாஸ்ட். ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக இப்போ நிறைய பேருக்கு வாய் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்களா? இருதயம் இருக்கிறதுலே மூளை தான் ஃபாஸ்ட்டாக இயங்கும், ஆனால் அதை ஓவர்டேக் பண்ணுது இப்போ வாய். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் வந்து நிற்க மாட்டேங்குது, எதையாவது குறித்து பேசிகிட்டே இருக்குது. மூளையை விட வாய். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. மூளை எப்பவுமே மூளையாக இருக்கணும். வாய் எப்பவுமே சிந்தித்து நம்ம நிதானத்தோடு பேசும்போது அந்த வாயின் வார்த்தைகள் ஜீவன் கொடுக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இங்கே ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இவங்களெல்லாம் இந்த 2 குரூப்பாக பிரிக்கிறோம். இவங்களெல்லாம் ஒரு குரூப்பாக அந்த ரூம்குள்ளே எல்லாத்தையும் போக சொல்கிறோம். இன்னொரு டீம் இங்கே இருக்குது. உள்ளே போகிற சொல்கிறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே போய் என்ன பேசணும்னா ஒருத்தர் இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸாக சொல்லுங்கள், மாறி அப்படி சொல்லி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படி பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு ஒரு டீம் உள்ளே அனுப்பி சொல்ல. இன்னொரு டீம் இங்கே இருக்குது. நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, பாசிட்டிவ் வேர்ட்ஸாகவே பேசுங்க. அப்புறம் கிடச்சாச்சு, 2 பேரையும் 2 ரூம்லேருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. குறைச்சா இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிறவங்களுடைய மனநிலைமை இல்லை முகம் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிறாங்கல்ல இவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முகம் மலர்ச்சியாக இருக்கும். அதே இது இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிறவங்களுக்கு முகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இருகலான இருதயத்தோடு அவங்க வந்து இருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் சொல்ல விட்டால் சண்டை போட்டு ரத்தம் கூட வந்திருக்கலாம். நெகட்டிவ் வேர்ட்ஸ், நீ அப்படி நீ இப்படி அப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், ஃபைட்டு கூட ஆகிருக்கலாம், தெரியாது. அப்படின்னா நமக்கு ஜீவன் எதுதான் கொடுக்க? நல்ல வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுது, அது ஜீவன் கொடுக்குது. நம்முடைய வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். நம்பக்கூடிய சகோதரர்களே, பார்த்தீங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்ஸ் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு, ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு அமைப்பு என்ன செய்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு மெடிக்கல் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படி வருது, அதனால் அதில் பிளட் ப்ரெஷர் வருது, எப்படி வந்து ஹார்ட் அந்த டைமில் இயங்குதுன்னு. இப்போ 2 டீமாக இதே மாதிரி தான் 2 டீமாக பிரித்து ஒருத்தருக்கு வந்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறது, ஒருத்தர்கிட்ட மோசமான வார்த்தைகளை பேசுகிறது. அப்படின்னா இந்த நல்ல வார்த்தை பேசுகிறவங்களுக்கு நல்ல ஹீல் ஆகுதான். என்னது, இந்த ப்ரெஷரு சுகரு எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் வருதான். அதே இது இந்த மோசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கிட்ட என்ன ஆகுதான்னு கேட்டீங்கன்னா ப்ரெஷர்லாம் ஹையாக தாறுமாறாக போதான். அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி தான் இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ், எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்குற ஒரு மனநிலைமை தான் நமக்குள்ளே இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நீதிமொழிகள் பாருங்கள்
அதனால தான் அதை ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கூட கொடுக்குறாங்க அதில். அதாவது டோப்பமைன் ஆஃப் ஆக்சோட்டோனிக் அப்படின்னு இன்னொன்று கொடுக்குறாங்க, ஒரு டெக்னிக்கல் டேர்ம் நமக்கு வரல. அது வந்து இப்படி பேசும்போது ஹாப்பியான ஒரு ஹார்மோன்ஸு சுரக்கு தான். நல்ல வார்த்தைகள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுதான், ஒரு ஹாப்பியான ஹார்மோன்ஸ் சுரக்குது. அதனால உடம்புல என்ன ஆகுது, இந்த ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகுதான். அன்புக்குரிய சூழ்நிலை இது எது கொடுக்குது? நம்ம பாசிட்டிவ் வேர்ட்ஸை பேசினா மட்டும்தான் அது வரும். நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசினா வராது. அன்புக்குரிய சௌரஸ்வர்களே, பார்த்தீங்களா? படிப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனம் படிப்போம். நீதிமொழிகள் 16:24. திரும்ப படிங்க. இனிய சொற்கள் பாத்தீங்களா? இனிய சொற்கள் தேன் கூடுல இருக்கிற எப்படி இருக்கான்? தேன் மாதிரி இருக்குதான். தேனை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? நம்ம போனாலே சும்மா அப்படி தேனை பார்த்தா ஒரு தொட்டு நக்கிட்டு தான் போவோம் லைட்டாக லாக்கில். ஆமாம், அது இப்போ நம்ம அது அப்படி ஒரு ஹேபிட். அப்போ அது ஏன்னா பிடிக்குது, தேன் பிடிக்குது. அதனால் அப்போது அது வந்து அடுத்த கண்டினியூ பண்ணுங்க. அது அந்த தேன் இனிய சொற்கள் தேன் கூடு ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு அவுஸ். அப்படின்னா எலும்புகளுக்கு அவுஸ். அது நோயை எலும்புக்குள்ள நோயெல்லாம் குணமாக்குது பாருங்க. அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இப்படி தான் இருக்கணும். அன்புக்குரிய சோரசோர்களே பார்க்குறோம் பாருங்க. இப்போ இன்னும் ஒரு ஒரு ரிசர்ச் கொடுத்துருக்காங்க கேட்டிங்களா? ஒரு ரிசர்ச்சில் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்லேயோ யார்கிட்டனாலும் சரி என்ன, அதான் ரிலேஷன்ஷிப் அண்ட் சோசியல் சைக்காலஜிங்கிற ஒரு அமைப்பினர் எல்லாருக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா கிரியேட் பண்ணுற சோஷியல் வெல்ஃபேர் செய்கிற ஒரு அமைப்பு ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க. ஒரு நெகட்டிவ் வேர்டு, அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மனைவிட்ட நீங்கள் ஒரு நெகட்டிவ் வேர்டுனா அவங்கள பாதிக்கிற மாதிரி ஒருத்தர் பேசிட்டீங்க வைங்களா, ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டிங்கன்னா அவங்கள சரியாக்குறதுக்கு எத்தனை வார்த்தை பேசணும் தெரியுமா? 5 பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசணுமா. இப்போ 5 டைம் கிடைக்கணும். 5 டைம் நான் வந்து அதுக்காக இப்படி சொன்னேன், இப்படி நான் வந்து உங்களை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதாவது பிடிச்சதெல்லாம் செய்து கொடுத்து இப்படி 5 டைம் செய்தாதான் ஒரு நெகட்டிவ் வேர்டு பேசுனதுக்கு 5 பாசிட்டிவ் வேர்டை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் அவங்க நார்மல் நிலைமைக்கே வருவாங்க. இது எல்லா மனுஷங்களுக்கும் பொருந்துமா அன்புக்குரிய சகோதரர்களே? அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசியிருக்கிறோம், எவ்வளோ பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேச வேண்டி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சிடும். இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கு எப்படின்னா நம்ம தான் டெய்லி 5 நெகட்டிவ் வேர்டில் பேசுகிறோம். அப்போ டெய்லி எத்தனை பேச வேண்டியிருக்கு பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? இதெல்லாம் கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் படுங்க. கொலோசியர் 4:6. கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு இன்னதபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படியே உங்கள் வசனம் எப்பொழுதும் திரும்பி கொண்டினதாயும் ஒப்பால் சாரவேண்டதாயும் இருப்பதாக. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? அப்படின்னா நம்முடைய வசனங்கள் எப்பவுமே கிருபை பொருந்தியதும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் இருக்கணும். அப்போது கிருபையுள்ள வார்த்தைகளை நம்ம பேசும்போது அது பாசிட்டிவ் தாட்ஸ் இன்னொருத்தருக்கு பலப்படுத்தும். கிருபை இல்லாத வார்த்தை ஒருத்தர் என்ன செய்யும், நெகட்டிவ் தாட்ஸ், அதை என்ன செய்யாது, அவங்களுக்கு ஜீவனுக்கு கொண்டு போகாது. அதுதான் நம்ம பார்க்குறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் படிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி புத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பாத்தீங்களா? கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்ம ஏதாவது கெட்ட வார்த்தை நம்ம பேசுறோமா? இல்ல. அப்படின்னா கெட்ட வார்த்தைன்னு இது எது சொல்றாரு பாத்தீங்களா? தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தைன்னா என்னது? அது ஒரு சகோதரனுக்கு நம்ம ஜீவன் கொடுக்கறது மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜீவன் கொடுக்க மாதிரி பேசுனா எல்லாமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் வரார் வந்து பிரதர் தெரியுமா நேற்று பார்த்தீங்களா, டிவி பார்த்தீங்களா, நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்களா, அவர் சிஎம் ஆயிடுவாரா
சில பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, சிஎம் ஆயிடுவாரா அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சிஎம் ஆகிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காரு. இப்போ இவங்க சொல்கிறது, பார்த்தீங்களா கூட்டத்தை பார்த்தீங்களா, என்ன கூட்டம், ஒரு ஆளால் ஆயிடுவாரோ அப்படின்ட்டு நம்ம பதில் சொல்கிறது. இது எல்லாமே கெட்ட வார்த்தை தான் சொல்கிறார் நம்ம அன்பு சோர் பாடலது சகோதரர். இது உலகம், உலகத்துக்கு அடுத்த காரியத்தை நீ பேசுவதே ஜீவனுக்கு அடுத்த காரியம் இல்லை அப்படி சொல்கிறார் அன்புக்குரிய சொல்லுங்க. அப்போது நம்ம ரொம்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்த்தீங்களா, முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை டாக்டர் ஜான் காட்மேன் அவர் தான் இதை ஒரு ரேஷியோ பண்ணியிருக்காரு, 1:5ங்கிற ரேஷியோவை அவர் தான் இது வந்து இதை என்ன சொல்லுவாங்க, மேஜிக் ரேஷியோ, இதுக்கு பேர் வேறு வச்சிருக்கிறார். இந்த டாக்டர் ஜான் காட்மேன்கிறவர் தான் இந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசினா, நம்ம யாரையாவது காயப்படுத்தின மாதிரி பேசினாலோ, ஒரு நெகட்டிவ் வார்த்தை பேசினாலோ 5 டைம் நம்ம அவங்கள்ட்ட போய் ப்ளீஸ் பண்ணாதான் அவங்க சரியான நிலைக்கு வருவாங்கங்கிறத யார் தான் ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் ஜான் காட்மேன்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு பேர் கூட வச்சுருக்காரு. இது மேஜிக் ரேஷியோவா இதுக்கு பேர் அன்புக்குரிய சகோதரர்களே. பாருங்கள், அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரி நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சிட்டோமா? படிங்க. அப்போ 4:29 படிங்க. 4:21 18 படி. 4:6 படிங்க. 4:6 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களுக்கு இன்னதபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று உங்கள் அறிவுபடிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமுள்ளதாயும் இருப்பதாக. பார்த்தீங்களா, நம்ம எப்பவுமே நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி தான் இருக்கணும், கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்டது. அது என்ன உப்பால் சாரமேற்றப்பட்டது? உப்பு பிரயோஜனப்படும், அதில் ஏதோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. உப்பால் சாரமேற்றப்பட்டது என்னது, ஒரு சில கெட்டு போகாம ஒரு ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு மீனை வந்து பதப்படுத்தணும்னா அதுதான் செயல்படுது. அப்போது பதப்படுத்துகிறது, நம்முடைய ஜீவனை பதப்படுத்துகிற விஷயம் உப்பால் சாரமேற்றப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது. பாருங்கள், எபேசியர் 4:29, எபேசியர் 4 அது படித்தாச்சு, அப்புறம் விட்ருவோம். அப்போது அடுத்தது பாருங்கள், இன்னொரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு ஜப்பானில் உள்ள ஒரு மாஸ்கஸ் எமோட்டஸ் வாட்டர் கிறிஸ்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியோடைய மூலக்கூறுகளை பார்க்குறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக இதில் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துருக்காங்க. அந்த மூலக்கூறுகள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக ஒன்று அப்படி இணைஞ்சு அழகாக இருந்திருக்கு. இது வந்து அவர் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே இது என்ன செய்யிருக்காங்க, ஒரு கப்பில் ஒரு டம்ளர் கிளாஸ் டம்ளர் தண்ணியை ஒரு ரூமில் வச்சுருக்காரு, இன்னொரு ரூமில் போய் தண்ணியை கொண்டு வச்சுருக்காங்க. சரியா வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காங்க, அங்கே நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காங்க. ரெண்டாவது கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டைமுக்கு அப்புறம் அதை எடுத்து அதை திரும்பியும் மைக்ரோஸ்கோப் பண்ணால் இது ஒவ்வொன்றும் அந்த மூலக்கூறுலாம் பிரிஞ்சு நிற்கிதான். அது பார்த்திங்கன்னா இன்னும் ஜொலிப்பாக இருக்குதான். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ஈவன் உயிரற்ற பொருள்கள்னு சொல்லுகிற தண்ணீர் கூட என்ன செய்தான், நல்ல வார்த்தைகளை வந்து அதை வாங்கும்போது அது என்ன செய்யுது, இன்னும் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 சகோதரர்களை கொஞ்சம் எடுத்திருக்காங்க, சகோதரிகள் கொஞ்சம் எடுத்திருக்காங்க, மரங்களோடு கொண்டு போய் பேச சொல்லியிருக்காங்க. மரங்கள் இருக்குல்ல, மரங்கள்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் என்னவா இருந்து தெரியுமா, சகோதரர்கள் வந்து பேசின மரங்கள் நல்லாவே காய்க்கலை, நல்லாவே பலன் கொடுக்கல. ஸ்திரீகள் பண்ணது நல்ல பலன் கொடுத்துருக்கு. அப்படின்னா மரங்கள் கூட என்ன பண்ணுதான், நம்ம பேசுகிறத கேட்குதான். கேட்டு அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது 6 அறிவு உள்ள, நம்ம 6 அறிவு தானே, 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு அப்போ எவ்வளவு ஞானத்தோடும் வாயின் வார்த்தைகளும் மற்றவங்களை பாசிட்டிவாக பேசுகிற தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் பார்க்குறோம். இதுதான் அந்த ஒரு கான்செப்ட். நம்ம என்ன பார்க்குறோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் குறித்ததான ஒரு காரியங்கள் நம்ம இப்போ நம்ம பேசுகிற காரியங்கள் இப்படி இருக்கணும். நம்மளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம இவ்வளோ நாள் எப்படி பேசியிருந்தோம், எப்படி நம்ம மற்றவங்களோட அணுகிறோம், நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு ஜீவன் கொடுத்துருக்குதா, இல்லைனா ஜீவன் கொடுக்காத வார்த்தைகளை பேசியிருக்கோமா அப்படின்னா நம்ம இனிமேல் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. அதான் நம்ம முதல்ல சொன்னேன். எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், நம்ம ஜீவன் கொடுக்குற நல்ல வார்த்தைகளை பேசி
ஒருத்தர் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசும்போது அவங்களும் ஜீவனுக்குள்ளே போவாங்க, நம்மளும் என்ன செய்யலாம், ஜீவனுக்குள்ளே வழிநடத்தப்படுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்களா, நம்முடைய இப்போ சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். சில கேரக்டர்ஸ் எப்படி ஜீவனுக்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறது மாதிரி அவங்களுடைய காரியங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். பீட்டர் யார்? பேதுரு மத்தேயு 16:16 நம்ம படிக்காண்டாம். 16:16 நீர் ஜீவனுள்ள, அவர் சொல்கிறாரு, நீர் கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ட்டு சொல்கிறார். சொன்ன உடனே நீ வெரி குட், நல்லா சொன்னப்பா, தேவன் உன்னை வெளிப்படுத்த, மாமிசத்து ரத்தம் வெளிப்படுத்தலை, தேவனே உனக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு யாருன்னா ஆண்டவராய் இயேசுக்கு சொல்கிறார். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவராய் இயேசுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாடுபடணும், மரிக்க போகிறேன் அப்படிலாம் சொன்ன உடனே அவர் பதிலுக்கு என்ன சொன்னார்? இது உங்களுக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டதை நான் விரும்ப மாட்டேன், எனக்கு நீங்கள் நேரிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு கடைசி ரொம்ப நாள் கடந்து போகுது, தன்னுடைய ஊழிய நாட்கள் கடைசி முடியும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துன்பத்தில் படும்போது என்ன சொன்னார்? இவரை நான் அறியேன். அப்படின்னா அன்னைக்கு இருந்த ஒரு மனநிலைமை இன்னைக்கு இருந்த மனநிலைமை மனிதருக்கு மாறுது. பார்த்தீங்களா? அங்கே சொன்ன வார்த்தை என்னது? இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. இங்கே சொல்கிற வார்த்தை என்னது? அப்போ நமக்கு ஒரே மனநிலைமை இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நேற்று ஒன்று, இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று பேசாது. ஒரே மனநிலைமை, ஒரே வார்த்தையை பேசுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அன்புக்குரிய சொல்லே, இன்னும் பாருங்கள், சூமேனியர், அதாவது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில், ஒரு நிமிஷம், நான் இன்றைக்கி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் கொஞ்சம் எனக்கு என்னென்னா அந்த வசனங்கள் எல்லாம் திருப்பி எடுக்க வேண்டியிருக்குது. என்னென்னா நான் எழுதின நோட்ஸை வந்து எடுத்துகிட்டு வராமல் விட்டேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன, 2 ராஜாக்கள் என்ன சிறப்பு? 4வது அதிகாரம் பார்த்தீங்களா? எலிசா தீர்க்கதரிசியுடைய காரியங்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் அந்த ஒரு ஸ்திரீ வராங்களா? என்ன, யார் அந்த ஸ்திரீ? அவங்க யார்? அவங்க யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சூனேமுக்கு போயிருக்கும்போது கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அவங்க யார்? ஒரு சூனமியால் அப்படி சொல்கிறோம். அவங்க பேர் சொல்லப்படல, கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. கனம் பொருந்திய ஸ்திரீ யார்? அந்த ஊரில் ஒரு பெரிய, ஒரு நல்ல, எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. இப்போ இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் சொல்லுவோமான்னு இப்போ பார்க்கணும். சரியா? ஏன் நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ். அந்த அம்மா என்ன வார்த்தை, அவங்க என்ன நன்மை பெற்றாங்க? என்னன்னா, எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி வந்துட்டு போகிறாரு ஊருக்கு. அப்போது அந்த தீர்க்கதரிசியை வீட்டில் ஏற்றுக்கொள்கிறாங்க. வீடு அடிக்கடி வர்றதுனால நம்ம நினச்சிக்குவோம், மேலே ஒரு ரூம் கட்டி அவங்களுக்கு அங்கே ஒரு பிளேஸ் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிளேஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதை கொடுத்தது பார்த்த உடனே அவர் ஒரு என்ன கேஆர்சிட்ட கேட்குறாரு, என்ன ஏதாவது இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்ட்டு திங்க் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு அந்த அசிஸ்டண்ட்டை ஏதாவது இவங்களுக்கு, அவங்களுடைய அந்த அவருக்கு அசிஸ்டண்ட் பார்த்தீங்களா, அவருக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு கேட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து என்னவா இருக்கிறாங்க? அவங்க குழந்தை இல்லாத, பாக்கியம் இல்லாத ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாங்க. பாக்கியம் சொன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கறதுக்கான காரியங்களை செய்து அது குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த குழந்தை என்ன ஆகுது பாருங்கள். 2 ராஜாக்கள் 18வது வசனத்தில் படிங்க. 18. ஒரு நாள் அவன் அருள்புறத்திலிருந்த தன் தகப்பனட்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவன் தாயிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியான மட்டும் அவன் மண்டியில் இருந்து செத்து போனான்.
17, 21 வர அப்படிங்கிறது. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் போதும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுதாங்க, கூட்டி கொண்டு போய் அங்கே கொண்டு அந்த குழந்தைய வச்சுட்டாங்க. இப்போ அந்த அம்மா அவசர அவசரமாக சேனம் கட்டி அவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இப்போ இந்த அம்மா ஏதாவது கேட்டாங்களா அவர்கிட்ட, எனக்கு குழந்தை தாங்கன்னு கேட்டாங்களா? அவராக பார்த்து செய்கிறாரு. செய்துட்டு இப்போ 26வது வசனம் படிங்க. 26. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். போதும், அவளிடத்தில் கேள் என்றான். அவளுக்கு அது என்ன பதில் சொன்னாரு? சுகந்தான். என்ன கண்டிஷன்ல? சுத்த கண்டிஷன்ல. எப்படி சொல்றாங்க? சுகந்தான். நம்ம பிள்ளை இதே மாதிரி நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து மடியில் செத்து போச்சு, நம்மளும் இதை சொல்லணும். என்ன சொல்லணும்? சுகந்தான். அன்புக்கு நம்முடைய வாயின் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ ஒரு அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயின் வார்த்தை இது தீர்க்க தரிசிட்டு நம்ம என்ன சொன்னோம், சண்டை போட்டிருப்போம். நான் உங்கள்கிட்ட கேட்டேனா, நான் உங்கள்கிட்ட குழந்தை கேட்டேனா, நீங்கள் எனக்கு குழந்தைய தந்து குழந்தைய கொன்னுவிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சண்டை போட்டிருப்போம்னு கொஞ்சம் கற்பனையில் பண்ணி பார்த்துக்குங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், நம்முடைய வாயின் வார்த்தை அப்போ எப்படி இருக்கும்? சூழ்நிலை என்ன சூழ்நிலை நான் கேட்கல, நீங்களாக பார்த்து சந்தோஷமாக கொடுத்தீங்க, இப்போ புள்ள செத்து போச்சு. இப்போ அந்த சமயத்தில் கூட என்னுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தை செத்து மடியில் இருக்கும்போது வாயின் வார்த்தை சுகந்தான் என்று சொல்லி, அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தை எந்த சூழ்நிலைகள், எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலைகள் வேணால் இருந்துட்டு போட்டு, நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? பதட்டம் இல்லாததாக நிதானம் உள்ள வாயின் வார்த்தைகளாக நமக்குள்ளது இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், இப்போ மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. மல்கியா 3:16. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தரை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். எப்படி பேசிக்குவாங்க? இப்போ பேசினாங்க பார்த்தீங்களா? சூனியமையால் ஃபுல்ல சவந்தான், நல்லா இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற கர்த்தர் கவனித்து, அதை கர்த்தர் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்கிறாராம்? கவனித்து கேட்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். யார் அவங்க? அவருடைய நாமத்தை தியானிக்கிறவங்க யார் தான்? இன்னைக்கு நம்ம தான் அன்புக்குரிய. அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நினைச்சாரு, கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினைச்சணும், மனசில் என்றைக்குமே இருக்கணும் அன்புக்குரியவர்கள். அதனால தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? மரணத்துக்கு ஏதுவான அல்லது ஜீவன் கொடுக்க, மரணத்துக்கு ஏதோ வார்த்தையாக இருக்குதா, ஜீவன் கொடுக்குற வார்த்தையாக இருக்குதான்னு நம்ம ஒரு நிமிஷம் இருக்கணும். எப்போவுமே சிந்திக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அன்புக்குரிய சோரசோர்களே. அது மட்டும் இல்லை, பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் பவுல் ஜேர்னி கப்பலில் போகிறார். எங்கே போகிறார்? ரோமாபுரிக்கு. போகும்போது மிகுந்த இக்கட்டு அவருக்கு. என்ன இக்கட்டு? பயங்கரமான புயல், கப்பல் சேதம், ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அவர் என்ன மாதிரி ஒரு திடம் கொடுக்குறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரம், இல்லை ஆக்ட்ஸ் 7 தானா? இல்லையே, அப்போஸ்தலர் 7:21 25 வருங்க. 7:17 தப்பாக எழுதியிருக்கவங்க போல இருக்க. 17 எடுங்க.
இல்லை வர அதுவும் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம், நோட்ஸில் ஏதோ தப்பு இருக்குது போல இருக்கு. 21 17 21 25 வரை வாசிங்க. 17 முதல் அந்த அத்தியனை பட்டணத்திலிருந்தாலும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. இல்லை வேண்டாம், 27 சாரி, அப்போஸ்தலர் 27 கண்டுபிடிச்சிட்டேன். 27 21 25 வரை வாசிங்க. 27 அப்போஸ்தலர் 27 முதல் அநேக நாள் அவர்கள் போதிக்கப்படாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தம். இப்போ சிச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திக்கற்ற நிலை, என்ன அடுத்த நடக்கும் தெரியாது, மரணமா வாழ்வா சாவான்னு தெரியாது, இதுதான் நிலை. இப்போ அவர் பேசுறாரு பாருங்க. மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு பிரேதா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆயிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களுக்கு யாருக்கும் என்ன வராது? உயிர் சேதம். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் சொல்றாரு? ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அங்கே தானே இருக்கிறாரு. அதனால அவங்களோடு இருக்கும்போது என்ன ஆகுது? யாருக்கும் உயிர் சேதம் வராது. பார்த்தீங்களா? படிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேர்க்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, அவரே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பார்த்தீங்களா அன்புக்குரிய? அப்படின்னா இப்போ இவர் இங்கே என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாரு? என்ன ஜீவனுக்கு அடுத்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாரும் பயந்து போய் இருக்கும்போது தேவனுடைய பவுல், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னே நிற்க வேண்டும் என்று இதோ உன்னோட, அப்படின்னா அப்படி சொல்லும்போது அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? திடன் கொள்கிறாங்க. அப்படி தானே? ரொம்ப ஒரு அதை நம்ம கடல் பிரயாணமும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கொடூரமான பிரயாணம். நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கப்பலில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது நமக்கு இப்படி ஒரு தொழில் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அதாவது கொந்தளிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கடல் வந்து எப்படி இருக்குன்னா, தண்ணி மேலே நிற்கும், கடல் அந்த ஷிப்பு வந்து கீழே நிற்கும், நமக்கு மேலே பல அடி உயரத்துக்கு கப்பல் நிற்கும், இந்த தண்ணி குவிந்து இந்த மாதிரி இருக்கும். பயமாக இருக்குமா அவங்களுக்கு, என்ன நடக்குமே. அப்போ கப்பல் இங்கே இப்படி போயிட்டு வரும். பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்துட்டு அவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு. இப்போ நம்மளை சுற்றி நிறைய பேர் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட இருப்பாங்களா? இருக்க வாய்ப்பு இருக்கா? பார்த்தீங்களா? அங்கே எத்தனை பேர் அந்த கப்பலில் இருந்தாங்க? எத்தனை பேர்? நிறைய பேர். 270 பேர் இருந்திருக்கிறாங்க. 276 பேர் அங்கே வந்து அந்த இதோடைய அந்த கப்பலில் சேல் பண்ணிட்டுருக்காங்க. எப்போ 276 பேரும் எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு பீதி, பயம். அப்போ அங்கே வந்து அப்போஸ்தலர் பவுல் என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நல்ல திடம் கொள்கிற தைரியமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இதில் நமக்கு என்ன? என்கரேஜிங் வேர்ட்ஸ் இன் டார்க் டைம் கேன் கீப் ஹோப் அலைவ் அப்படின்னு எழுதுறாரு. எழுதின அந்த இந்த இந்த லெசன் எழுதின சகோதரர் என்ன கொடுக்குறாரு இங்கிலீஷில்? என்கரேஜிங் வேர்ட்ஸ் இன் டார்க் டைம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு கடினமான ஒரு காலப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா? 2 பேருக்கும் என்னடா எனக்கு நான் எங்கே போவேன்னு எனக்கே தெரியலையே, என்னுடைய சூழல் இப்படி இருக்குது அப்படின்னு இருக்கிற சமயத்தில் ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ், அவருக்கு ஊக்கமளிக்கிற ஒரு வார்த்தை நம்ம கொடுக்கும்போது கேன் கீப் அவருடைய வாழ்க்கை எப்படி ஹோப், நம்பிக்கை வந்துடுமா அவருக்கு. மறுபடியும் நான் எந்திரிச்சு ஓடணும், பிரயாசப்படணும், ஜீவனுக்கு நேராக இருக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம் அந்த உள்ளுக்குள் எழும். பார்த்தீங்களா? இந்த ஒரு காரியத்தை தான் அங்கே யார் செய்தா? அப்போஸ்தலர் பவுல் செய்திருக்கிறாங்க. நீங்கள்லாம் தைரியமாக இருங்க, தேவன் நம்மளை என்ன செய்வார்? மரணத்துக்கு விட மாட்டார், நம்ம கரை சேர்ந்துருவோம் அப்படின்னு ஜீவனுக்கு அடுத்த வார்த்தைகளை சொன்னதுனால அங்கே எல்லாரும் திடம் கொண்டது போல நம்மளை சுற்றியும் என்ன இருக்கும்? நிறைய பேர் இந்த மாதிரியான டார்க்னஸில் இருப்பாங்க.
வியாகுலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, தெரியாது நமக்கு. அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஜீவனுக்கு அடுத்த வார்த்தைகளை பேசும்போது அவங்க என்ன செய்வாங்க, மறுபடியும் ஜீவனை பெற்று ஓட ஆரம்பிப்பாங்க. அன்புக்குரிய சொல்ல, அதனால தான் நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்கணும், எப்போவுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ். நெகட்டிவ் வேர்ட்ஸ் இதே ஒரு மனுஷத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இதே ஒரு சூழலில் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அவர்கிட்ட பேசினோம்னா என்ன நடந்திருக்கும்? நிறைய பேர் சூசைட் பண்ணிடுவாங்க. அன்புக்குரியவர்களே, தட் இஸ் ரியாலிட்டி. எஸ், அதனால் அப்படி இல்லை. அப்போ என்கரேஜிவ் வேர்ட்ஸ், நம்முடைய வாயின் வார்த்தைகள். இங்கே அப்போஸ்தலர் பவுல் வந்து அப்படி தான் செயல்பட்டுருக்கிறார், பார்த்தீங்களா? அப்போ அது அடுத்தால பாருங்கள், இது வந்து அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இன்னும் பாருங்கள், அடுத்தால பாருங்கள், எஸ்தர் யாரு? எஸ்தர் யாரு? ஒரு குயின். எத்தனை வயசு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் அகஸ்வேரு ராஜா, எஸ்தர் உடைய நாட்கள் வந்து அகஸ்வேருடைய நாட்கள். ராஜாவுக்கு ஒரு மனைவி ஆகணும்னா எல்லா உலகத்தில் இருக்கிற அவங்களுடைய அரசாட்சியில் இருக்கிற 13 வயசு குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கொண்டு போய் அங்கே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே? அவங்க அரண்மனையில் நல்லா சாப்பாடு போட்டு நல்ல திடகாத்திரமாக வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வளர்த்து அதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள அவங்க செலெக்ஷனுக்கு கொண்டு வந்து அதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் யாராக முடியும்? ராஜாவுடைய மனைவியாக முடியும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த தேர்ந்தெடுத்தலே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ எஸ்தர் ராஜாத்திக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? 20 வயசு. அவங்க 20 வயசில் திருமணம் ஆகிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த ராஜபாரம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு அந்தஸ்தில் அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இக்கட்டு. என்ன பிரச்சனை? என்னெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? அவன் அந்த எஸ்தர் சப்ஜெக்டில் என்னென்னலாம் கேரக்டர்ஸ் இருக்காங்க? ஆமான், மொர்தகாய், அகஸ்வேரு ராஜா. இப்போ இவங்களுக்கு இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு பிரச்சனை. முதல் பிரச்சனை என்னது? யூத ஜனங்கள் முதல் தனக்கே பிரச்சனை. தனக்கே வந்து முதல்ல வந்து என்னது, தானே உயிரோடு இருக்க முடியுமாங்கிற ஃபஸ்ட்டு டவுட்டு. ரெண்டாவது பிரச்சனை என்னது? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? சாக போகிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதி கொடுத்துட்ருக்காரு எல்லாரும். மூன்றாவது தன்னுடைய அவருடைய வளர்ப்பு தகப்பன் யாருன்னா மொர்தகாய். இந்த மொர்தகாய்க்கு தூக்கு மரம் ரெடியாக இருக்குது போடுறதுக்கு. இப்போ இந்த 3 காரியத்தையுமே அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? தன்னுடைய யார்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு? ராஜாவை எப்படிப்பட்ட ராஜா? அவருக்கு நல்ல ஒரு மூடு இருக்கணும், அவருக்கு கிருபையாக, கண்களில் தயவு கிடைத்தாதான் அவருக்கு, இல்லைன்னா பேசவே செய்வார். ஏன்னா அன்னைக்குள்ள ராஜாக்கள்லாம் அவ்வளோ ப்ரைடாக இருந்திருக்கிறாங்க. அப்படி ப்ரைடாக இருக்கும்போது ராஜாத்தி வந்து போகிறாங்க. போய் சில சம்பவங்கள் நமக்கு தெரியும். அப்படி பேசும்போது பாருங்கள், எஸ்தர் என்ன வந்து ராஜாட்ட பேசுகிறாங்க பாருங்கள். எஸ்தர் 7வது அதிகாரம் 3 யார்கிட்ட பேசுகிறாங்க? தன்னுடைய கணவர்கிட்ட பேசுகிறாங்க. 7வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா கேட்ட எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உங்களை கண்டால் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சுத்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு, என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாகும்படி நானும் என் ஜனங்களும் வெட்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் வெட்கப்பட்டு போனாலும் நான் மௌனமா இருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். போதும். அன்புக்குரிய சார் சொல்ல பார்த்தீங்களா? இப்போ என்ன ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ராஜாத்தி என்ன சொல்கிறாங்க? அப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு யார்கிட்ட பேசுகிறாங்கோ? நம்ம புருஷன்ட்ட என்னைக்காவது இப்படி பேச, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு யாராவது பேசியிருக்கீங்களா? ஒரு இனிமையான ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க. இதுதான் வார்த்தையின் வல்லமை பாருங்கள். அப்புறம் கிடைத்தது, ராஜாவுக்கு சித்தமானால் என் வேண்டுதலுக்கும் என் ஜீவனுக்கும் என் மன்றாட்டுக்கும் என் ஜனங்களுக்கும் எனக்கும் கட்டளையிடுவதாக. அப்படின்னா
ராஜா என்ன ஃபீல் பண்ணுவார், நீங்கள் ஒரு பெரிய ராசாத்தி, உங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல், உங்களுக்கு ஒரு காரியம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு நினைக்கும்போது, எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் யாரையும் சேர்த்துக்கிறாங்க, அவங்களையும் சொல்கிறாங்க. என்ன கொல்றதுக்கு ஒருத்தன் என்னை வல்க தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ராஜா என்ன நினச்சிருப்பாரு, உங்களை எப்படி கொல்ல முடியும் ராஜா, உங்களை ராஜாத்தை எப்படி கொல்ல முடியும் அப்படிங்கன்னா, அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். அவங்க எவ்வளோ சூட்சமகமாக, எவ்வளோ அன்பாக அந்த காரியத்தை புருஷன்ட்ட வெளிப்படுத்தும் போது எவ்வளோ அழகாக வெளிப்படுத்துறாங்க. நான் மௌனமாக இருப்பேன். யாராவது நம்ம அப்படி ஹஸ்பண்ட்டை பேசியிருக்கோமா நினைக்கிது? இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றான். அப்படின்னா அவர் ராஜா பரத்தில் என்ன கேட்டிருப்பாங்க? அடுத்த ராஜா என்னதான் கொஸ்டின் கேட்பாரு இந்த வார்த்தையை சொன்ன உடனே? யார் அந்த சத்ரு? ஒரே டைமில் ஒரு சின்ன வார்த்தை நிமித்தம் 3 விஷயம் காப்பாற்றப்படுது. யார் அந்த சத்ரு? இந்த ஆமான் தான், பிடிங்க அவன் அப்படின்னு பாருங்க. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாயின் வார்த்தை மிருதுவாக, ராஜாட்ட பேசுகிறாங்க, மிருதுவாக தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயம் நம்மளுடைய வீடுகளில் இருக்குதா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஜஸ்ட் திங்க் பண்ணும். ஏன்னா நம்ம புது சிருஷ்டி ஆகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல கேரக்டர் ஷுட் பி பில்ட் ஃப்ரம் த ஹோம். நம்ம வீடுகளில் இருந்து தான் என்ன செய்யணும்? நம்முடைய குணலட்சங்கள் வளரணும். இங்கே சத்தியம் கற்றுக் கொடுக்கறதுனால மட்டும் வளராது. அப்படின்னா முதல்ல அந்த வீட்டுடைய தகப்பன் நல்ல வார்த்தைகளை பேசணும். மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும். அவங்க 2 பேரோட பிஹேவியர்ஸ், 2 பேரும் அன்பாக பேசுகிறத பார்த்து தான் பிள்ளைங்க அன்புனா என்னன்னு கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் பேச்சும் எப்படி வரும்? அன்புள்ள வார்த்தைகள் வெளியே வரும். ஜீவனுக்கு எடுத்த காரியங்கள் நம்ம பிள்ளைக்கு கூட வளரும். அன்புக்குள்ளே இந்த மாதிரியான பாசிட்டிவான தாட்ஸ் நம்ம குடும்பங்கள் இருக்குதா? இருக்கணும். அப்படி பாசிட்டிவான வார்த்தைகளை பேசும்போது தான் நாம் ஜீவனை பெறுகிறோம். இல்லைனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட்டை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து விடுவோம். ஒரு 4 விஷயம் வாங்கி கொடுத்துக்குவோம். இவர் மறந்து 3 தான் வாங்கிட்டு வருவார். ஒன்று விட்டோம். எல்லா ஹஸ்பண்டுக்குள்ள அது ஒரு வியாதி. என்ன வகை இது? நீங்கள் இப்படி ஒரு பொருளை வாங்கிட்டு வரலன்னு சொல்லி இவங்க டக்குன்னு கோவத்தில் எழுதியாச்சு. எத்தனை ட்ரிப்பு தானே பற்ற வைக்கிறது அணைக்கிறது சொல்லுவாங்களா இல்லையா? அப்போது அந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. அந்த அப்படி இல்லாமல் என்னங்க என்ன ஆச்சு, ஏன் அப்படி ஒரு அன்பாக பேசும்போது கணவன் மனைக்குள்ள ஒரு ஐக்கியம். இப்படி தான் நம்முடைய வீடுகளில் இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், ஒரு வசனம் படிப்போம். பிரசங்கி 10வது அதிகாரம் 12வது வசனம். பிரசங்கி 10:12. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானியுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். பாத்தீங்களா? அப்போ ஞானிகளுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள். நம்மெல்லாம் யாரு? ஞானிகள். ஏன் நமக்கு ஞானி, நமக்கு பெரிய ஞானி ஒருத்தர் இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்துடைய வழியில் வாரம் சொல்கிறோம். அப்போ நம்மளும் ஞானிகள் தானே. ஞானிகளுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள். எப்படி எஸ்ஸர் ராசாத்தி தயவாய் தன்னுடைய புருஷன்கிட்ட பேசினாங்களோ அதே போல தான் கணவனானாலும் சரி தான் மனைவியானாலும் சொல்லணும். எப்படி பேசணும்? தயவுள்ள வார்த்தைகளை பேசும்போது குடும்பம் எப்படி இருக்கும்? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் ஒரு புது திருஷ்டிக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்குது. அன்புக்குரியக்குள்ளே இன்னும் பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். யோபு அருமையான தேவனுடைய மனுஷன். அவர் ஒரு தேவன் நேரடியாக என்னுடைய தாசன், அவனை பின்னி போய் சோதிச்சு பார்ப்பா அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் பெர்ஃபெக்ட் இன் ஆல். அப்படின்னா தான் அவரை சோதிக்க முடியும். எல்லா விஷயத்திலும் அவர் தனித்தன்மையோடு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் சாத்தான்ட்டு அவர் ஒப்பு கொடுக்கவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் பாருங்கள். யோபு தன்னுடைய மனைவி
மனைவிக்கு நிறைய பிரச்சனைகள். யோபுக்கு இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு மனுஷன் வந்தால் நம்மளாம் ஹார்ட் அட்டாக்ல என்ன செய்வோம், டப்புன்னு போயிடும், ஜீவன் போயிடும். ஏன்? முதல்ல வந்தோன்னே செய்தி என்ன செய்தி, அந்த ஒட்டகத்தெல்லாம் வந்து ஒரு 500 ஒட்டகத்தை ஒருத்தர் ஓட்டிகிட்டு போயிட்டா, இங்கே மேலேருந்து வந்து அக்னி வந்து விழுந்து கொஞ்சம் எல்லாம் செத்து போயிட்டாங்க, அவன் வந்து அதை கடத்திட்டு போயிட்டான். இப்போ இன்றைக்கி உள்ள ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லதான் எப்படி சொல்லுவார், அவர் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் தான். ஏன்னா உலக கோடீஸ்வர வரிசையில் அவர் இருந்திருக்கிறார். அப்போ அப்படி உள்ள இப்போ உலக கோடீஸ்வரர் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிடுங்க, நம்ம அம்பானியா, அம்பானிக்கு வந்து அது உங்கள் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வீடு இடிஞ்சு கீழே விழுந்து போச்சு, பதிவாயிட்டுருக்கு, சரி பரவாயில்ல, இடிஞ்சு கீழே விழுந்து போச்சு, அந்த எண்ணெய் கிடங்கு தீப்பிடிச்சி எரியுது, இந்த செல்ஃபோன் டவரெல்லாம் உடஞ்சி போச்சு, இப்படியெல்லாம் வந்து செய்தி வந்துட்டு அவர் என்ன செய்வார் அவர் பாவம், பார்த்தீங்களா? அப்போ அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கடைசி என்ன வந்துட்டு, நோயும் வந்து போச்சு. என்ன நோய்? ஆமாம், ஓட்டை எடுத்து சுரண்ட அளவுக்கு ஆள் வந்து நோய் வந்தாச்சு. இப்போ இந்த படிங்க, யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் உடலினால் பாவம் செய்யவில்லை. பார்த்தீங்களா? இது எதுலேயுமே யோபு என்ன செய்யலாம், தன் உதடுகளால் தேவனுக்கு பாவம் செய்யலை. அப்படியே வார்த்தையினால் தேவனை கனம் செய்கிற விஷயத்தில் யோபு ஒரு குறைபடப்படலை. நம்முடைய வார்த்தை இப்போ இதே சூழல் நமக்கு வந்துனா நம்ம எவ்வளோ பதறி இருப்போம். தேவனை பார்த்து என்னெல்லாம் சொல்லணும், தெரியாமல் இந்த சத்தியத்துக்கு வந்துட்டோமோ, நமக்கு வந்ததுனால தான் இப்படிலாம் நடந்து போச்சோ, இப்படிலாம் சில பேருக்கு தாட் வந்துடும், வருது. அதனால் மறுபடியும் எங்கே போயிடுவாங்க, வந்த வழியே போகாமல் வேறு வழியாக போக வேண்டியது, திரும்பி அதே வழிக்கு போகிறவங்களும் அநேகர் உண்டு. பார்த்தீங்களா அன்பு கிரேஸ் அவர்கள்? அப்படின்னா அந்த யோபுடைய சிந்தனையில் தேவனை குறித்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப அருமையானதாக இருக்குது. கடைசி நேரத்தில் கூட அவர் இப்படி தான் இருந்திருக்கிறார், பியூட்டிஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கலாம். அதான் சங்கீதம் 19வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. தாவீது பாடுகிற ஒரு வசனம். சங்கீதம் 19:14. 19:14. என் கண்களையும் என் மீட்களுமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் நீதியாக இருப்பதாக. பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம எப்போவுமே தாவீது சொன்ன வார்த்தையை எப்போவுமே நினைவு கூடணும். என் கண்மலையும் என் மீட்பருமாய் இருக்கும் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் எப்போவுமே பிரதியாக இருக்கணும். அப்படின்னா எப்படி பிரதியாக இருக்கும்? அது நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் தேவனை குற்றப்படுத்தக்கூடாது, தேவன் தந்த சகோதரரை குற்றப்படுத்தக்கூடாது, நம்முடைய சத்தியத்தை குற்றப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை மட்டுமே நிறைவேற்றி அதில் ஓடுகிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்முடைய வாயின் வார்த்தை என்ன கொடுக்கணும்? இவ்வளோ தான் சப்ஜெக்டு. வாயின் வார்த்தை என்ன கொடுக்கணும்? ஒருத்தர் ஜீவன் கொடுக்கணும், அல்லாமல் என்ன கொடுக்காது, மரணத்தை கொடுக்குறதா இருக்கக்கூடாது. நம்முடைய வாயின் வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை தான் பேசணும், நெகட்டிவான வார்த்தை நமக்கு வாய்க்கில் வரவே கூடாது. அன்புக்குரிய சோரசோர்களே, இப்போ பாருங்கள், அப்படி இப்போ நம்ம ஜெபம் எடுக்கணும் வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜெபம் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது யாரை குறித்து நம்ம ஜெபம் எடுக்கிறோம், யாருக்காகலாம் ஜெபம் பண்ணுறோம்? யாரையாவது உங்களுக்கு கசப்பாக இருந்துச்சுன்னா அவங்கள எப்படி ஜெபம் எடுக்கணும் தெரியுமா? நீங்கள் தேவனை அவங்கள ஆசீர்வதிங்க, தேவனை அவங்கள எப்போவுமே ஆசீர்வதிட்டுருங்க, தேவன் அவங்கள தவிர வேறு யாரை ஆசீர்வதிக்காங்க தேவனே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்களேன், அடுத்த நாள் நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உண்மையில் தட் இஸ் ட்ரூ. அன்புக்குரியவர்களே, இப்படி யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இனிமேல் ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், யோபு எப்படி ஜெபம் பண்ணான்னு பாருங்கள். யோபு அதனால் அவருக்கு என்ன ஒரு பலன் கிடச்சிது? யோபுவின் புத்தகம் எடுக்கிறேன், யோபு 42:10 படிங்க. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிநேகிதத்தை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம். பார்த்தீங்களா? யோபு யாருக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு? எந்த சூழ்நிலையில், யாருக்காக, எப்போ, என்ன சூழ்நிலையில் ஜெபம் பண்ணார்? ரொம்ப வேதனை,
அதே மாதிரி வேதனை ஒருத்தருக்குமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வேதனையில் தன்னுடைய நண்பனுக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு. தேவன் அவரை சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையான கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்படின்னா நம்மளும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களாம் யார் தான் நமக்கு சிநேகிதர்கள். நம்ம எல்லோரும் நம்ம சிநேகிதர்கள். அப்போ நம்ம அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? அதான் கடைசி சொன்னேன். தேவனே அவரை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம்னா நமக்கும் மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரை சந்திக்கும்போது சந்தோஷ ஒரு மனநிலைமையோடையே அவரை சந்திப்போம். இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். பொதுவாக சைக்காலஜிக்கலாகவே பாருங்கள், சப்ஜெக்ட் அவ்வளோதான் சரியா. சைக்காலஜிக்கலாக ஒரு காரியங்களை பாருங்கள். ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் எடுத்துக்கோங்க. ஒரு டீச்சர் கிளாஸ் ரூம் ஓன்னு சத்தமாக இருக்குது. பொதுவாக இந்த டீச்சர் போயிட்டாங்கன்னு வைங்களா, கிளாஸ் ரூம் போயிட்டாங்கன்னு என்ன வரும்? எல்லோரும் கையா போய் சத்தம் போட்டே இருப்பாங்க. அப்படி தானே கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து ஒரு பெரம்படத்து டமால்னு ஒரு டேபிள் ஒரு போடுவாங்கல்ல, சத்தம்லாம் என்ன தரும்? அமைதியாயிரும். இப்போ டீச்சர் சொல்கிறாங்க சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் சத்தம் ஒரு நாள் குறையாது. எப்படி பேசணும்னு கேட்டிங்கன்னா, அமைதியில் அறிங்க, எல்லோரும் கொஞ்சம் அமைதியில் அறிங்க. அமைதின்னு வார்த்தை கேட்க பார்த்தீங்களா? இது ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன செய்யுமா? அமைதிப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப உச்சரிப்பு நம்ம நிதானமாக பேசும்போது அதில் ஒரு மாற்றம் வரும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டிஸ். அதனால தான் நம்ம படிக்கிறோம். ஆதார வசனத்தில் நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? ஆதார வசனம், மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். புரியுதா? அப்போ அந்த நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. ஒருத்தரை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற அதிகாரமும் நம்மகிட்ட இருக்குது. ஒருத்தரை ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிற விஷயமும் நம்மகிட்ட தான் இருக்குது. எதை நம்ம செய்ய போகிறோம்? முதல்ல சொன்னால ஒரு முடிவு எடுப்போமா? என்ன முடிவு எடுக்கலாம்? என்ன முடிவு எடுக்கலாம்? எல்லாரும் நல்லா தான் பேசுகிறோம். பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும் பேசணும். ஜீவனுக்கு அடுத்த வார்த்தைகள் மட்டும். இன்னையிலிருந்து ஒரு வேளை ஒரு சகோதரர் வந்து நம்மகிட்ட இன்னொரு சகோதரனை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா, சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு, அதனால் நம்ம என்ன சொல்லணும்? என்ன சொல்லிடலாம்? நோ சொல்லிவிட்டு, இல்லை இப்படியும் கேட்கணும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சொல்லுங்களேன் கேட்போம், அருமையாக இருக்கே, நீங்கள் சொல்கிற காரியங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதை நம்ம ரெக்கார்டில் எழுதி வைப்போம் அப்படின்ட்டு. அது நல்லாவாக இருக்கும்? நல்லா இருக்காது. அதனால் அந்த ஒரு மனநிலைமை, நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தான் ஜீவன். நம்ம எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து பிரதிபலிக்கணும். அப்போ அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல விதமாக இருக்கணும். அது எதில் தான் வெளிப்படும்? வார்த்தையில் தான் வெளிப்படும். ஒரு சரி இவர் நல்லவராக கெட்டவரான்னு நீங்கள் போய் இருதயத்தை போய் சூழ்ந்து பார்த்து இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு சொல்ல முடியுமா? அந்த அதிகாரம் ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்குது, தேவனுக்கு மட்டும்தான். நீங்கள் எப்போ அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ மறுரூபம் மாறீங்களோ அப்போ தான். அதுவரை வாயின் வார்த்தை தான் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா, இவர் சரியான பாதையில் நம்மளை எடுத்து செல்கிறாரா, நம்முடைய வார்த்தைகள் பாசிட்டிவ் நல்ல ஒரு இருதயத்தை சுத்திகரிக்கிறதா இருக்குதா, இல்லை இதை நம்ம நெகட்டிவான தாட்ஸாக இருக்குதா அப்படிங்கிறத நம்மளை கொண்டு போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் சொன்னேன். அதனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எச்சரிப்பாக இருக்கணும் என்றைக்குமே. ஏன்னா அதுதான் நம்மளை நியாயம், அந்த வார்த்தையில் கொண்டு தான் தேவன் நம்மளை என்ன செய்ய போகிறாரு? நியாயம் தீர்க்க போகிறார். ஆகவே ரொம்ப எச்சரிப்பின் பிள்ளைகளாக இருந்து நல்லவைகளே பேசி நல்ல விஷயங்களை சிந்தித்து நல்லவைகளை வெளிப்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். அதற்கு தேவனுக்கு நம்ம இரட்சகர் மூலமாக நன்றிகளையும் துதி சோதனைகளையும் எடுத்துக்கொள்வோம். ஆமென்.